கிறிஸ்தவ வட்டாரத்தில் மட்டும் இல்லை, உலகத்திலே நிறைய பேருக்கு அரைக்கிற தீனி போல இவர். அப்போவும் இப்போவும் இப்போ கொஞ்சம் அதிகமாயிட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய பிரச்சனையில் இருக்கார். அவருடைய பிரச்சனையை யோசிக்கும்போது நமக்கு இன்னும் வேதனையாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, இவரை இந்த இடத்துல வளர்த்தி விட்டதே நம்ம தான். இவர் முதல் தவறு செய்யும்போதே நம்ம குரல் கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி எத்தனை விமர்சனம், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இத்தனை விமர்சனங்கள் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் இன்றைக்கி வந்திருக்கு. ஏன் அன்னைக்கு வரல? அன்றைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவர் ஒரு கண்டென்ட்டாக இருந்தாரே தவிர சீரியஸாக யாருமே எதையுமே புரிஞ்சுக்கல. இங்கே பாருங்கள், உலக பிரகாரமாக ஒரு பிக் பாஸ் ஷோ நடக்குது. அங்கே அத்தனை விமர்சனங்கள், அத்தனை ஆர்வம், அத்தனை இன்ட்ரெஸ்டிங், அவ்வளோ பேர் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் நானும் ஜான் ஜெபராஜை பார்த்தோமே தவிர இந்த இடத்துல இறங்கி ஆவிக்குரிய பார்வை யாரும் பார்க்கல. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவரை இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போனதே நம்ம மட்டும்தான். ட்ரெண்டிங் 5ல நம்ம இருக்கிறோம். நம்முடைய போட்டி விஜய் கூட, அஜித் கூட, ஏஆர் ரஹ்மான் கூட தான். நம்ம ஒரு நாள் அல்ற சில்லறை கூட போட்டியே போடக்கூடாது. பெருமையின் உச்சக்கட்ட வார்த்தைகளை அவர் உபயோகிக்கும் போது நம்ம அவருக்கு ஆப்போசிட்டாக நிற்கலை, அவர்கிட்ட ஏன் என்னான்னு கேட்கலை. அதனால் இன்றைக்கி அவரும் வீழ்ந்து கிறிஸ்தவ வட்டாரமும் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டுட்டோம். நான் இப்போவும் சொல்கிறேன், இவரை பயபக்திக்குரிய காரியத்தை இவர் பண்ணாத போது நம்ம வார்னிங் பண்ணலை. ஆனால் இப்போது இன்னொரு சான்ஸு என்ன அப்படின்னா, இவருடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதனால் இந்த தெய்வ பயம் இல்லாதபடிக்கு எதை செஞ்சாலும் ஒருவன் வீழ்ந்து போவான் அப்படின்றதுக்கு இவர் மிகப்பெரிய உதாரணம். தெய்வ பயத்தோட நீங்கள் பலிபீடத்தை அணுகுங்கள். தெய்வ பயத்தோட நீங்கள் பலிபீடத்தில் தேவனை ஆராதிங்க. வாலிப பிள்ளைங்களே, உங்கள் வாலிபத்தை கிறிஸ்துவுக்குள்ளே, கர்த்தருக்குள்ளே காத்துக்கொள்ளுங்க. பாவம் பண்ணி இவர் மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை ரொம்ப இழிவான வார்த்தைகளில் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஆண்டவரை தவிர எவனுமே பரிசுத்தவான் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கலுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்றதுக்கு இவர் மிகப்பெரிய உதாரணம். பைபிள் வசனம் என்றைக்கும் பொய்யாகாது. தேவ வார்த்தையை நீங்கள் இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க. விபச்சாரத்தில் கையும் களமாக பிடிப்பட்ட பெண்ணை கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல கொண்டு வந்தபோது அவர் அங்கே இருந்ததுனால அந்த பொண்ணு மேலே ஒருத்தனும் பழி சுமத்தலை. கல்லை கீழே போட்டுட்டு போனாங்க, அந்த பொண்ணு மேலே எரியலை. அதுதான் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல எவனும் குரல் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல ஒருத்தரை குற்றச்சாட்ட முடியாது. ஏன்னா அவர் பண்ண விடமாட்டார் நம்மளை. அந்த பயபக்தி உங்களுக்கும் எனக்கும் வேணுங்க. பயபக்தி இல்லாமல் எந்த தீர்ப்பையும் சொல்ல வராதிங்க. தெய்வ பயத்தோட ஒரு விஷயத்தை பாருங்கள், தெய்வ பயத்தோட ஒரு விஷயத்தை அணுகுங்க. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நல்லதே தவிர அன்வான்ட் நீங்களே இந்த உலக பிரகாரமாக தீர்ப்பு சொல்ல போகிறேன், நியாயம் தீர்க்க போகிறேன் அப்படின்ட்டு இறங்கிடாதீங்க. ஏன்னா நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்க நியாயம் தீர்க்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நியாயம் தீர்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் டேஸில் அவர் உங்களை நியாயம் தீர்ப்பார். ஜாக்கிரதை மக்களே, ஜாக்கிரதை. புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பார்வையில் ஒரு விஷயத்தை பாருங்கள். பக்தி இருக்கிறவங்க நிறைய பேர் குறைஞ்சி போயிட்டாங்க. இனி வரும் காலத்தில் ஆண்டவரே இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும். அதனால் தயவுசெய்து இருக்கிறவர்கள் தங்கள் பக்தி விருத்திக்கு ஏற்ற காரியங்களை விரும்பி பண்ணுங்க. உங்கள் பக்தியான பார்வையில், தெய்வ பயத்தோட, இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் உங்கள் சகோதரனை பாருங்கள். அது இன்றைக்கி ஜான் ஜெபராஜாக இருக்கலாம், நாளைக்கு உங்கள் நெய்பராக இருக்கலாம், நாளைக்கு உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம். யாரை வேணாலும் எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை சந்திக்க விடுவார். அவங்க குற்றவாளியாக உங்கள் கண்ணு முன்னாடி நிற்பாங்க, நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு குற்றவாளியாக அவங்க கண்ணு முன்னாடி நிற்பீங்க, அவங்க உங்களை பார்ப்பாங்க. இதுதான் மனிதனுடைய சூழ்நிலை. இன்றைக்கி அவர் மேலே அடித்த காற்று நாளைக்கு நம்ம மேலே அடிக்க எவ்வளோ நேரங்க. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. தேவ ஆவிக்குரிய காரியங்களை சிந்திங்க, தெய்வ பக்திக்குரிய காரியங்களை சிந்திங்க. எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லா சூழ்நிலையும் மாறணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணிக்கிறேன். இந்த சூழ்நிலைக்காக எல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கங்க. இந்த விஷயத்தில் என்ன பண்ணணுமோ ஜான் ஜெபராஜுக்கு ஆண்டவரே பண்ணட்டும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்களே ஒரு விஷயத்த பண்ணுங்க டாடி, நீங்களே ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஆண்டவர் இறங்கி வருவார். ஏன்னா இவருக்கு
பல முறை பல நாட்கள் ஆண்டவர் வார்னிங் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். இவர் ஏதோ ஒரு விஷயத்த ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக தள்ளி தள்ளி விட்டுட்டார். அதாவது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே மரணமடைவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போது அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுகிற சில விஷயங்கள் இவரோட ஆண்டவர் இடைப்பட்டுட்டே இருந்திருப்பார். இப்படி பண்ணாத, என் பரிசுத்த ஸ்தலத்தை குலைச்சல் பண்ணாத, எனக்காக இதை பண்ணாத, இதெல்லாம் பண்ணாத, என் பேரை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லியிருப்பார். இவர் கேட்கல. பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இவரை விட்டு கொடுத்துட்டாரு. காரணம் என்னென்னா அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் போனதுனால. அதனால் பிசாசு அந்த சூழ்நிலையை கையில் எடுத்து ஆட்டம் காட்டுறான். இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணுங்க.